வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது மசாஜ் பற்றி தான். இந்த மசாஜ் அதிக மருத்துவ குணம் உண்டு என்பது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இவற்றில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்து உள்ளன. இவற்றை எந்த முறையில் பயன்படுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். உடலுக்கு தகுந்த மசாஜ் எண்ணெயை தேர்ந்தெடுப்பது எப்படி, மசாஜ் செய்வது ஏன், மசாஜ் செய்வது உடல் உறுப்புகள் மற்றும் உடல் அமைப்புக்கு எவ்வாறு நலம் உண்டாகுகிறது என்பதை விரிவாக காண்போமா? வாங்க காணொளிக்குள் போகலாம். மசாஜ் என்றால் தமிழில் மசக்குதல் அல்லது பிடித்து விடுதல் என்று அழைக்கப்படுகிறது. மசாஜுக்கு மிக நீண்ட வரலாறு உள்ளது. இந்தியா, சீனா, கிரீஸ், ரோம், எகிப்து உட்பட பல நாடுகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மசாஜ் நோய் தீர்க்கும் ஒரு சிகிச்சையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய சூழ்நிலையில் அதிகப்படியான வேலை பளு, வேகமான வாழ்க்கை மற்றும் உறவுகளில் பிரச்சினை போன்றவற்றால் முதலில் வருவது மன அழுத்தம் என்னும் நோய்தான். இத்தகைய மன அழுத்தத்தை ஆரம்பத்திலே சரியாக கவனித்து அதனை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுவிட்டால் உடல் நிலையானது இன்னும் மோசமாகிவிடும். குறிப்பாக இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய் போன்றவற்றையும் சீக்கிரமே வந்துவிடும். ஆகவே இத்தகைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு சிறந்த நிவாரணிகளில் முக்கியமானது மசாஜ். மசாஜ்களில் நிறைய வகைகள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு இடத்திலும் மசாஜானது வித்தியாசப்படும். பொதுவாக அனைத்து வகையான மசாஜ்களும் மன அழுத்தத்தை போக்கக்கூடியவைதான். எனவே மன அழுத்தத்தில் இருந்து விடுபட நினைத்தால் ஒரு சில மசாஜ்களை பின்பற்றி வர வேண்டும். அதிலும் இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. மசாஜ் செய்வதால் தோலில் ஏற்படும் நன்மைகள் ஏராளம். மசாஜ் செய்வதன் மூலம் தோலில் காணப்படும் துளைகள் விரிவடைந்து உடலில் காணப்படும் தீய கழிவுகளை வேர்வை மூலம் வெளியேற்றிவிடும். மசாஜ் தசைகளின் இறுக்கத்தை குறைத்து தசை வலியை நீக்குகிறது. கடினமான வேலைகளால் உடல் தசைகளில் லாக்டிக் ஆசிட் சேரும். இந்த மசாஜ் தசைகளில் சேரும் லாக்டிக் ஆசிட்களை நீக்கி உடலை புத்துணர்ச்சி மற்றும் உற்சாகத்துடன் இருக்க உதவும். இரத்த ஓட்டம். மசாஜ் செய்யப்படும் பகுதிகளில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இதனால் அவ்வுடல் உறுப்புகளுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்து கிடைப்பதுடன் அந்த உறுப்புகளில் நோய் குணமாகும் தன்மையும் அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் வீக்கம் போன்றவை ஏற்படுவதும் குறையும். மசாஜ் செய்வதால் இரத்தத்தில் அதிக அளவில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் திறன் மற்றும் அவற்றை நன்கு பயன்படுத்தி கொள்ளும் திறனும் அதிகரிக்கும். நரம்புகளில் குறைந்த அழுத்தத்துடன் மெதுவாக மற்றும் மிதமாக செய்யப்படும் மசாஜ் நரம்புகளில் காணப்படும் இறுக்கத்தை குறைத்து அவற்றை மென்மையாக்கி சுறுசுறுப்புடன் செயல்பட வைக்கும். நரம்புகளை இலக்கமட வைத்து அதன் ஆற்றலை அதிகரிக்கும். செரிமான மண்டலம். வயிற்றில் மசாஜ் செய்வதால் செரிமான மண்டலம் தூண்டப்படுவதுடன் வயிற்றில் காணப்படும் கழிவுகளும் நன்கு வெளியேறும். மேலும் கல்லீரலின் ஆற்றல் அதிகரிப்பதால் உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சிறுநீர் மண்டலம். மசாஜ் செய்வது சிறுநீர் மண்டலத்தை நன்கு செயலாற்ற தூண்டுகிறது. இதனால் அதிக அளவில் சிறுநீர் உற்பத்தியாகி அதன் மூலம் உடல் கழிவுகள் விரைவில் வெளியேறுகின்றன. இதயம். முறையாக செய்யப்படும் மசாஜ் இதயத்தில் ஏற்படும் பளுவை குறைத்து அதன் செயல்திறனை அதிகரிக்கிறது. பொதுவாக மசாஜ் செய்வதற்கு உலர்ந்த கைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் உடல் அதிக வறட்சி தன்மை உடையதாக இருந்தால் அல்லது உடல் மிகவும் பலவீனமாக இருந்தால் ஈரத்துணி அல்லது மருந்து எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மசாஜ் செய்வதற்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. சிலர் மசாஜ் செய்யும் போது ஏற்படும் உராய்வை தவிர்ப்பதற்காக டால்கம் பவுடரை பயன்படுத்துகின்றனர். இது உகந்தது அல்ல. அவ்வாறு செய்வதால் தோலில் காணப்படும் துளைகள் அடைக்கப்படும். மசாஜ் செய்வதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் காலங்களில் எந்தவித மசாஜும் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வயிற்று பகுதியில் மசாஜ் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வயிற்றுப்போக்கு, வாய்வு பிரச்சனை, அப்பண்டிசைட்டிஸ், சிறு குடலில் புண்கள் அல்லது வயிற்று கற்றி ஆகிய பிரச்சனை உடையவர்கள் வயிற்றில் மசாஜ் செய்வதை தவிர்க்க வேண்டும். தோல்வியாதி உடையவர்களுக்கு மசாஜ் செய்வது பொருத்தமற்றது. உடலுக்கு தகுந்த மசாஜ் எண்ணெயை தேர்ந்தெடுப்பது எப்படி? மசாஜ் செய்ய மசாஜ் எண்ணெயை ஒரு முக்கிய தேவையாகும். பொதுவாக மசாஜ் எண்ணெய்கள் பூக்கள், கொட்டைகள், உணவு வகைகள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. எண்ணெயில் சேர்க்கப்படும் பொருட்களால் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புத்துணர்வு ஏற்படும். அனைத்து எண்ணெய்களும் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்காது. எண்ணெயின் வகைகள்: ஆலிவ் எண்ணெய், அவகோடா எண்ணெய், திராட்சை விதை எண்ணெய், பாதாம் எண்ணெய், ஹசல்நட் எண்ணெய் மற்றும் லாவெண்டர் எண்ணெய் ஆகியவை முக்கிய மசாஜ் எண்ணெய்கள் ஆகும். ஆனால் அவரவர் உடலுக்கு ஏற்ற எண்ணெய் எதுவென்று அறிந்து உபயோகப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தோல் அரிப்பு, தொற்று போன்றவை ஏற்பட்டு அவதியுறுவோம்.
மசாஜ் செய்வதற்கு எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் சில எண்ணெய் வகைகள் உடல் அசதி, வலி போன்றவற்றை போக்குவதில் மிகுந்த திறன் கொண்டவையாக இருக்கிறது. எல்லா விதமான எண்ணெயிலும் பல நன்மைகள் உண்டு. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவற்றை உபயோகிக்க முடியாது. இப்பொழுது மசாஜ் எண்ணெய்களை தேர்ந்தெடுப்பதில் சில வழிமுறைகளை காண்போமா? முதலில் எந்த விதமான மசாஜை செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆலிவ் போன்ற எண்ணெய் வகைகளை குறைந்த அளவு மசாஜ் செய்தாலே சிறந்த பலனளிக்கும். இந்த எண்ணெய்கள் வழுக்கும் தன்மை அதிகம் பெற்றுள்ளதால் தோலினால் விரைவாக உறிஞ்சப்படுவதில்லை. திராட்சை விதை எண்ணெய் அல்லது கிரீம் போன்றவைகள் குறைந்த அழுத்தத்தோடு கூடிய மசாஜுக்கு ஏற்றதாக அமைகிறது. இந்த வகை எண்ணெய்கள் தோலினால் சீக்கிரம் உறிஞ்சப்படுவதால் தோல் எரிச்சலை தடுக்கும். மசாஜ் செய்ய உகந்த நேரத்தையும் இடத்தையும் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும். மனம் மிகுந்த மசாஜ் எண்ணெயால் செய்யப்படும் அரோமா தெரபியின் நன்மைகளை சிலர் விரும்புவர். ஆனால் சிலரோ மனம் மிகுந்த எண்ணெய் வகைகளை விரும்ப மாட்டார்கள். மற்றும் சிலருக்கோ வலுவான நறுமணத்தால் ஒவ்வாமை ஏற்படலாம். ஒரு தொழில் பயன்பாட்டிற்காக எண்ணெயை தேர்வு செய்தால் வாசனையற்ற எண்ணெய்களை தேர்வு செய்வது நல்லது. இதுவே தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக எண்ணெயை தேர்வு செய்ய விரும்பினால் பிடித்த நறுமணத்துடன் கூடியதை தேர்வு செய்யலாம். எண்ணெயால் வரும் ஒவ்வாமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சிலருக்கு நறுமணத்தால் வரும் ஒவ்வாமை போக குறிப்பிட்ட பூக்கள் மற்றும் கொட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயால் ஒவ்வாமை ஏற்படலாம். ஒவ்வாமை விஷயத்தில் அக்கறை கொண்டிருந்தால் அவை ஏற்படாத வண்ணம் எண்ணெய்களை தேர்வு செய்ய வேண்டும். எப்பொழுதும் சிகிச்சைக்கு பின் வரும் பயனை கருத்தில் கொண்டு மசாஜ் எண்ணெய்களை வாங்க வேண்டும். சில எண்ணெய்கள் பச்சை கற்பூரம் மற்றும் பல்வேறு சாறுகள் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் எரிச்சலும் வலியும் குறையும். மசாஜ் செய்யும் முதல் 9 பிரபலமான வகைகள். ஸ்வீடிஷ் மசாஜ் என்பது பெரும்பாலான கிளினிக்குகள், ஜிம்கள், ஸ்பாக்கள் மற்றும் ஆரோக்கிய மையங்களில் வழங்கப்படும் மசாஜ் ஆகும். லோஷன் அல்லது எண்ணெயை பயன்படுத்தி முழு உடல் தசை தளருதலை வழங்குகிறது. அரோமா தெரபி மசாஜ். அரோமா தெரபி மசாஜ் என்பது மசாஜ் எண்ணெயில் சேர்க்கப்பட்ட வாசனை தாவர எண்ணெய்களை பூக்கள் மற்றும் பிற தாவர பாகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, உதாரணமாக லாவெண்டர் தளர்வை ஊக்குவிப்பதற்காக கண்டறியப்பட்டுள்ளது. அரோமா தெரபி மசாஜின் இனிமையான விளைவுகள் ஓய்வெடுக்க, உற்சாகப்படுத்த, மனசோர்வு, தூக்கமின்மை, செரிமான கோளாறுகள் மற்றும் வலி உள்ளிட்ட பல்வேறு நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறார்கள். கல் மசாஜ். இந்த மசாஜ் உடலில் குறிப்பிட்ட புள்ளிகளில் சூடான மென்மையான கற்களை சிகிச்சையாளர்கள் வைக்கிறார்கள். மேலும் மசாஜ் செய்யும் போது வெப்பத்தை நன்கு தக்க வைக்கும். மேலும் இறுக்கமான தசைகளை தளர்த்துவதும் நிதானமாகவும் இருக்கும். ஆழமான திசு மசாஜ். டீப் டிஷ்யூ மசாஜ் தமிழில் ஆழமான திசு மசாஜ் என்று அழைக்கப்படுகிறது. தசை முடிச்சுக்கள் அல்லது தசை இணைப்பு அடுக்குகளின் சிகிச்சையை தான் ஆழமான திசு மசாஜ் ஆகும். இந்த வகை மசாஜ் மன அழுத்தங்களுக்கு, நாள்பட்ட வலி உள்ளவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஷியாட்சு மசாஜ். இந்த ஷியாட்சு மசாஜ் என்பது பாரம்பரிய ஜப்பானிய மற்றும் சீன மருத்துவத்தில் வேர்களை கொண்டும் சிகிச்சையாளர்களின் விரல்களை அல்லது சில நேரங்களில் கைகள் மற்றும் முழங்கைகளை பயன்படுத்தி அழுத்தத்தை உள்ளடக்கி ஒவ்வொரு அக்குப்ரெஷர் புள்ளிகளை தூண்டுவதோடு ஆற்றல் ஓட்டத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும், வலி, குமட்டல் மற்றும் தூக்கமின்மைக்கும் உடலின் சமநிலையை மீண்டும் பெறவும் உதவுகிறது. தாய் மசாஜ். தாய் மசாஜ் மற்ற வகை மசாஜ்களை காட்டிலும் அதிக ஆற்றலை கொடுக்கும் சிகிச்சை. இது ஒரு யோகா போன்றது. முதுகுவலி, பதட்டம், மன அழுத்தத்தை குறைக்க, நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தும். இது முழு உடை அணிந்து செய்யப்படுகிறது. கர்ப்ப மசாஜ். இந்த மசாஜில் அனுபவம் வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்று மற்றும் மகப்பேறுக்கு மசாஜில் சான்றிதழ் பெற்ற சிகிச்சையாளர்கள் தேவை. பல கர்ப்பிணி பெண்களுக்கு முதுகுவலி மற்றும் கணுக்கால் வீக்கத்தால் பாதிக்கப்படுவார்கள். இதை தவிர்ப்பது எப்படி என்று தெரிந்து மசாஜ் செய்ய வேண்டும். வசதியாகவும் பாதுகாப்பாகவும் ஓய்வெடுக்க அனுமதிக்க வேண்டும். ரெஃப்ளெக்ஸாலஜி. விரல் அழுத்தம் மற்றும் உடலில் தளர்வு, பிசைந்து தேய்த்தல் போன்ற நுட்பங்களை சிகிச்சையாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது மிகவும் ஆழ்ந்த நிதானமாக சிகிச்சையாக இருக்கும். ரெஃப்ளெக்ஸாலஜி இது அமெரிக்க பிசியோதெரபிஸ்ட் யூனிஸ் இங்கிராம் அவர்களால் 1930 உருவாக்கப்பட்டது. விளையாட்டு மசாஜ். ஸ்போர்ட்ஸ் மசாஜ். விளையாட்டு மசாஜ் என்னவென்றால் உடலின் மென்மையான திசுக்களை கையாளுதல் மற்றும் கவனம் செலுத்துதல். பொதுவாக ஒரு ஸ்வீடிஷ் மசாஜை விட வேகமாக இருக்கும். காயங்களை தடுக்கவும், சிகிச்சை அளிக்கவும், செயல்திறனை மேம்படுத்தவும்
விளையாட்டு வீரர்களை விளையாட்டு நிகழ்வுக்கு தயாராவதற்கு பயன்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.